வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 24 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காம்ட்ரி மற்றும் சாதனைட்ஸோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். முண்டாரி மற்றும் தப்பாளி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். டோம்காச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கட்காரி, காரியா, முரியாஸ். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவா சின்னதபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வல்லபாச்சாரியா சித்த அத்வைத்தம் புஷ்டி மார்க்க அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், அப்புறம் நீதித்துறை ஆய்வு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. மக்களின் பதவி உயர்வு நலனுக்காக ஒரு சமூக ஒழுங்கை பாதுகாக்க அரசு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 38ல சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் பெண் நீர்ஜா பானோட். பகாரியா கழகம் 1278ல ராஜ ஜெகநாத் தலைமையில் நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை டான்சி, ஹல்புன்கியா, ரோகின் மற்றும் பந்தனா. பரதேந்து ஹரிஷ்சந்திரா பாரத துர்தர்ஷா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டம் 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். உமாங் அப்ளிகேஷன் 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் 2020ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. எஸ்பிஐயின் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ராமமோகன் ராவ். மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ 2024ஆக முடிசூட்டப்பட்டவர் யார்? கேட்டலின் சாண்ட்ரா நீல். 38வது தேசிய விளையாட்டு 2025க்கான சின்னம் எது? மௌலி. 12வது பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் 2025 போட்டியை நடத்தும் நாடு எது? இந்தியா. பியாண்ட் தி ஹிக்ஸ் போசன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மானி கோட்வால். அமெரிக்க கடற்படையின் சிறப்புமிக்க பொது சேவை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டாம் குரூஸ். நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் தி ஃபர்ஸ்ட் கால்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பூட்டான் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கேல்கோ, அப்புறம் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சோலார் கிராமம் எது? மசலி. இந்த மசலின்னு சொல்லக்கூடிய கிராமம் குஜராத்ல அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த எல்லை சோலார் கிராமம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஸோ இந்த மசலி அப்படிங்கிற கிராமத்துக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 40 கிலோமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட பார்டர்ல வந்துட்டு முழுக்க முழுக்க சோலாரால இயங்கக்கூடிய கிராமம் அப்படின்னா அது மசலி மட்டும்தான். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் தளம் ஆரம்பிச்ச மாநிலம் குஜராத். இந்தியாவின் முதல் கார்டோகிராஃபி அருங்காட்சியகம் முசிறில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர்ல அமைஞ்சிருக்கு. ஐஎஸ்ஓ சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனேல அமைஞ்சிருக்கு. புலிகள் காப்பகத்திற்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் ராஜாஜி ரகாதில அமைஞ்சிருக்கு. ஹுமாயூன் கல்லறை வளாகத்தில் இந்தியாவின் முதல் மூலிகை அருங்காட்சியகம் டெல்லியில அமைஞ்சிருக்கு. எந்த நாள் உலக கூடைப்பந்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 21. கூடைப்பந்து அதாவது பாஸ்கெட் பால் அறிமுகப்படுத்தினவர் ஜேம்ஸ் நெய்ஸ்மித். 1891ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் நவம்பர் 10. நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு பாடிஷூட்டின் பெயர் என்ன? கிசான் கவச். ஸோ விவசாயிகளை வந்துட்டு விவசாயம் பண்ணும்போது நிறைய ஹார்ம்ஃபுல், அதாவது நிறைய பூச்சிகள் அவங்க மேல தாக்கும். ஸோ அதை எதிர்த்து அவங்க வேலை பார்க்கணும். அதுக்காகவே இந்த ஒரு பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு கவச்ச ஒரு உடைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் கிசான் கவச்.
இந்தியாவின் முதல் உள்நாட்டு பயிற்சி விமானம் ஹன்சா என்ஜி. இந்தியாவின் முதல் கேபிள் மற்றும் தொங்கு பாலம் கிருஷ்ணா நதியில கட்டியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சூரியசக்தியில் இயங்கும் சுற்றுலா படகு சூர்யாம்ஷ். இந்தியாவின் முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளர் ரிசா. இரட்டை பயன்பாட்டிற்கான முதல் DGCA சான்றளிக்கப்பட்ட ட்ரோன் AG-365S. வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின் முக்கிய அமைச்சகம் எது? அதாவது இந்த வணிக நுண்ணறிவு புள்ளியியல் இயக்குநரகத்துடைய அமைச்சகம் எந்த அமைச்சகம் இதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வர்த்தக அமைச்சகம். சோ இந்த இயக்கம் வந்துட்டு 1862 கொல்கட்டால உருவாச்சு. இந்த இயக்கத்துடைய முதல் தலைவர் சர் வில்லியம் ஹண்டர். டால்பின் திட்டம் 2019 ஆண்டு அறிமுகமாச்சு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016 ஈரடி குழு தலைமையில அறிமுகமாச்சு. பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் 2019, அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் 2015, ராணுவ நர்சிங் சேவை 1926, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது 2006 ஆண்டு அறிமுகமாச்சு. விண்ட்ஃபால் வரி 2022 ஆண்டு அறிமுகமாச்சு. மோகன் வீணையை கண்டுபிடித்தவர் யார்? மன்மோகன் பட்.